இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தது. 7 தொகுதிகளில் டெபாசிட் இழப்பு, 9 தொகுதிகளில் 3ஆம் இடம், 1 தொகுதியில் 4ஆம் இடம் என மோசமான நிலைக்கு சென்றது அந்த கட்சியின் தொண்டர்களை சோர்வாக்கியது. இதனால் கட்சியை சீரமைக்க வேண்டும் என்ற குரல் அதிமுகவின் அடிமட்டத்தில் இருந்தும் எழத் தொடங்கியது. இதனால் படு அப்செட் மோடுக்கு சென்றார் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதுவரை தோல்விக்கான காரணத்தை ஆராய மாவட்ட செயலாளர்களையும் முக்கிய நிர்வாகிகளையும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு நேரடியாக வரவழைத்து மேலோட்டமாக ஆய்வு நடத்தி வந்த அவர் களத்தில் இறங்கி அடிமட்டம் வரை அலசினால் மட்டுமே கட்சிக்குள் எங்கு ஓட்டை உள்ளது என்பது தெரிய வரும் என்ற முடிவுக்கு வந்தார். தேர்தல் வெற்றிக்கு எதிர்க்கட்சிகளை விமர்சித்து பிரச்சாரம் செய்தால் மட்டும் போதாது, கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடுகளும் அவர்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பும் முக்கிய காரணிகள் என்பதை உணர்த்த எடப்பாடி பழனிசாமி கள ஆய்வு நடத்துவது என முடிவெடுத்து 10 முன்னாள் அமைச்சர்கள் கொண்ட கள ஆய்வு குழுவையும் நியமித்தார். 10 முன்னாள் அமைச்சர்களும் தலா 2 பேர் வீதம் 5 குழுக்களாக பிரிந்து மாவட்டங்களில் ஆய்வு நடத்தினர். முதலில் பரபரப்பாக தொடங்கிய கள ஆய்வு கூட்டங்கள் தற்போது என்ன ஆனது என்ற கேள்வி அந்த கட்சி தொண்டர்களிடையே எழுந்துள்ளது. டிசம்பர் 7ஆம் தேதிக்குள் கள ஆய்வு கூட்டங்களை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்த நிலையில் கெடு முடிந்து கிட்டத்தட்ட 4 நாட்கள் கடந்த போதிலும் கள ஆய்வின் அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை. அது மட்டுமன்றி கள ஆய்வுக்கான இறுதி தேதி நீட்டிக்கப்பட்டதா என்ற விவரமும் வெளியிடப்படவில்லை. அதிலும் சென்னையில் எப்போது கள ஆய்வு நடக்கும் என தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் சென்னைக்கு இன்னும் குழுவே போடவில்லை என்ற செய்தி அவர்களை மேலும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு மட்டுமே குழு போடப்பட்ட நிலையில் அதுவும் முழுமை பெற்றதா என்ற விவரமும் வெளியாகவில்லை. தோல்வியால் துவண்டு கிடந்த தொண்டர்களுக்கு கள ஆய்வு என்ற அறிவிப்பு எனர்ஜி பூஸ்டாகவே இருந்த நிலையில் அதுவும் இப்படி பாதியில் தொங்கலில் விடப்பட்டது கட்சியின் தலைமை எடுக்கும் முடிவுகளின் மீதே தொண்டர்கள் நம்பிக்கை இழக்க காரணமாக அமைந்துள்ளது. நெல்லை, மதுரை, கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களில் நடத்தப்பட்ட கள ஆய்வு கூட்டங்கள் கலேபர கூட்டங்களாக மாறியதை பார்க்க முடிந்தது. இந்த காட்சிகள் ராணுவ கட்டுப்பாடுகள் கொண்ட மிகவும் கட்டுக்கோப்பான கட்சி என்ற பெருமைக்குரிய அதிமுகவின் நற்பெயருக்கு மேலும் களங்கத்தை ஏற்படுத்துவதாக அமைந்ததையும் மறுக்க முடியாது. என்னதான் கள ஆய்வு கூட்டம் கலேபர கூட்டங்களாக மாறினாலும் நிர்வாகிகள் தங்கள் மனக்குமுறலை வாய்விட்டு கொட்டி தீர்த்து ஆறுதல் பெற்றதையும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கையில் கள ஆய்வு கூடங்கள் பாதியில் கைவிடப்பட்டுள்ளது தொண்டர்களை கடும் அதிருப்திக்கு ஆளாக்கி உள்ளதாகவே சொல்லப்படுகிறது. இப்படி சீரமைப்பு என்ற பெயரில் முன்னெடுக்கும் ஆய்வு கூட்டங்கள் பாதியில் நிறுத்தப்படுவது இது முதல் முறை அல்ல. மக்களவை தேர்தல் தோல்வியை ஆராய நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டம் கரூர் மற்றும் புதுச்சேரியில் சில காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று வரை அவை நடைபெறவே இல்லை என்பது அதிமுக போன்ற மாபெரும் கட்சிக்கு அது அழகா என்ற கேள்வியை தான் எழுப்புகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.